أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் அம்மா பாத் அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரிலும் மேலான முகமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் மற்றும் சத்திய சகாபாக்கள் மற்றும் நம்முடைய அத்தனை பேரின் மீதும் உண்டாவதாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனை நாம் புகழுகிறோம், அவனிடமே உதவியும் தேடுகிறோம். அவன் யாரை நேர்வழியில் செலுத்தினானோ அவரை வெளிக்கெடுப்பவர் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகெடுத்தானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் யாரும் இல்லை. நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை அறவே இல்லை. மேலும் நிச்சயமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகிறேன். பேச்சுகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிமுறைகளில் மிக சிறந்தது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாகும். காரியங்களில் மிக கெட்டவைகள் மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்படுகிற அனாச்சாரங்களாகும். ஒவ்வொரு அனாச்சாரங்களும் நம்மை வழிகேட்டிலே கொண்டு போய்விடும். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள். முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாகவே முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்து விட வேண்டாம். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான். ஆரம்பத்தில் அந்த ஒருவரை அவன் படைத்து அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை பூமியில் பரப்பினான். ஆகவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டுக்கொள்கிறீர்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கு பயந்து இரத்த உறவினர்களிடமும் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாகவே இருக்கிறான். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான விஷயங்களை கூறுங்கள். அல்லாஹ் உங்கள் காரியங்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைத்து உங்கள் குற்றங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான்.
அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதனுக்கும் எவர் கீழ்ப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி வாழுமாறு, அல்லாஹுவின் சட்ட வரம்புகளை பேணி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நாளினுடைய ஜும்மாவினுடைய இந்த குத்துபாவினுடைய தலைப்பு சுன்னாவினுடைய முக்கியத்துவம். சுன்னா என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அடிப்படையான 2 காரியத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் 2 காரியங்களின் மீது இந்த மார்க்கத்தின் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்று குர்ஆன், மற்றொன்று முகமது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததான ஹதீஸ் என்கிறதான இந்த சுன்னாவின் மீது தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டப்பட்டிருக்கிறது. சுன்னா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமாக நாம் பேணி நடக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைய காலத்தில் சுன்னாவினுடைய காரியத்தை குறித்து பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் தெளிவாக சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூரா ஸஹர்ல 59வது அத்தியாயம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதை தந்தாரோ அதையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் எதை தடுத்தாரோ அதை விடுங்கள் என்று சொல்லி குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் எதை உங்களை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு குர்ஆனிலேயே வசனம் இருக்கிறது. சுன்னாவை பின்பற்றுவது நம் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. சூரா ஆல் இம்ரானிலே 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற வேண்டுமானால் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்த ஒவ்வொரு சுன்னாவும் நம்மை அல்லாஹ்வினிடத்தில் இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. அல்லாஹ்வினிடத்தில் நெருங்கக்கூடியதான வழியாக ஒரு பாலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு அடிப்படையான காரியங்களுமே இருக்கிறது. இந்த சுன்னா எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என் சுன்னாவை விட்டு விலகிச் செல்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில பதிவாகி இருக்கிறது. இந்த நல்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யார் என்னை விட்டு பிரிந்து செல்கிறானோ, நான் சொன்ன காரியங்களை விட்டு பிரிந்து செல்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல பதிவாகி இருக்கிறது. மேலுமாக சுன்னாவை விட்டுவிட்டால் மனிதன் தவறான பாதையிலே அவன் சென்று விடுவான். நம்ம சில நேரங்களிலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்பி அதை மட்டுமே பிடித்து கொண்டு போவோமானால் நம்ம சரியான பாதையில போயிடுவோமா அப்படின்னா, இப்போ குர்ஆன் மட்டும்தான், நான் குர்ஆனை மட்டும் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒரு குழுவினர் இருக்கிறாங்க, ஒரு கொள்கை உடையவங்க இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ, எதின்படி வாழ சொன்னார்களோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். முதலாவது சுன்னா என்றால் என்ன, நாம் பின்பற்ற வேண்டிய சுன்னா எதின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, அது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லாக இருக்க வேண்டும். அவர் அதை சொல்லி இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அது செயலாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அதை செயல்படுத்திய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த காரியமாக இருக்க வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹ்வினிடத்திலிருந்து சில விஷயங்களை நேரடியாக வார்த்தையின் மூலமாக கேட்டு எழுதப்பட்டதான ஹதீஸ்கள் இருக்கிறது. இரண்டாவதாக அவர் செய்ததாக சொல்லப்பட்ட ஹதீஸ்களும் இருக்கிறது. மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த சில ஹதீஸ்களும் இருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபியினிடத்திலே, சகாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பனு குரைரா கூட்டத்தார் இடத்துல போகும்பொழுது சொல்லி அனுப்புறாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நீங்க அசரனுடைய வக்தை தொழ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா, நேரம் அசரனுடைய வக்தினுடைய நேரம் அதிகமாயிருச்சு. இப்ப மக்ரிபினுடைய நேரம் துவங்க போகிறது. அப்ப அங்கிருந்த கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, 2 விதமான எண்ணங்கள் உடையவர்களாய் மாறி பிரிகிறாங்க. ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, அசரனுடைய நேரம் முடிய போகிறது, நம்ம அசரை தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி அசரை தொழுதுறாங்க.
இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இல்ல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க அந்த கூட்டத்தினரிடத்துல போய் சேர்ற வரைக்கும் அசர தொழ வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால நாங்க தொழ மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த ரெண்டு குழுவினரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இந்த நடந்த இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு காரியத்தையுமே அங்கீகரித்தார்கள். ஒருவர் அசரனுடைய வக்து முடிந்து விடுமே என்று சொல்லி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொழுதார், அதுவும் ரசூலுல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்டது. மற்றொருவர் இது நமக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறாங்க, நீங்க அங்க போய் சேர்ற வரைக்கும் தொழ வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால நம்ம தொழ வேண்டாம் என்று சொல்லி இருந்த அந்த காரியத்தையும் ரசூலுல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறார். இது போல சில காரியங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட காரியங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக சஹாபாக்கள் சில காரியங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர்களிடத்தில் அவங்க பார்த்து அதை பின்பற்றி இருக்கிறார்கள், அதை தங்களுக்கு பின்பதாய் வந்தவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள், அவைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் சுன்னா. இந்த சுன்னா இல்லாம ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸ் இல்லாம நம்மளுடைய இஸ்லாமிய வாழ்க்கை முழுமை பெறுமா என்று சொன்னால் அது முழுமை பெறாது. ஏன் என்று சொன்னால் இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீதாக கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஷஹாதத், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு என்கிறதான இந்த ஷஹாதா. இரண்டாவதாக தொழுகை, மூன்றாவதாக ஜகாத், நோன்பு, ஹஜ் என்கிற 5 காரியங்கள் இருக்கிறது. இதுல நம்ம தொழுகையை தொழ வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனிலே வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள் என்று சொல்லி. ஆனால் தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைகள் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படியே நீங்களும் தொழுங்கள் என்று சொன்னார்கள். குர்ஆனிலே ஒரு ஆயத்துல நீங்க அசரினுடைய வக்தை தவிர்க்கவே கூடாது, அது கட்டாயமாய் தொழுது கொள்ள வேண்டும், அதை தொழுதுதான் ஆகணும் என்று சொல்லி ஒரு ஆயத்து இருக்கிறது, ஒரு வசனம் இருக்கிறது. ஆனால் அசரனுடைய தொழுகை எத்தனை ரக்காத்துகள் என்று சொல்லி அந்த வசனத்தில் இல்லை. அசரனுடைய தொழுகை தொழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப அசரனுடைய தொழுகையை நான் எப்படி தொழ வேண்டும், அதுல எத்தனை ருக்கு செய்யணும், எத்தனை சஜிதா செய்யணும், ருக்குவில நான் எந்த துவாவை ஓத வேண்டும், சஜிதாவில் எந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு வசனத்தை வைத்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. நம் முழுமையான ஒரு விளக்கத்தை அடைய வேண்டுமானால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹதீஸில் அதை கருத்தாக எதை எடுத்து கூறியிருக்கிறார்களோ அதை நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியுமே தவிர நம்ம ஹதீஸ் இல்லாம நான் தொழுகையை நிறைவேற்றிடுவேன் அப்படின்னா நிச்சயமா இதை நிறைவேற்ற முடியாது. உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவர்கள் அமீருல் முக்மீனா இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவர்களுடைய வயிற்று பகுதியிலே அதிகமான காயங்கள் ஏற்பட்டு அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில அவங்க படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த படுக்கையில இருக்கிற நிலையிலே ஒரு நபர், ஒரு சஹாபி அவரை சந்திக்கும்படியாய் வருகிறார். அவருடைய காலினுடைய ஆடை ரொம்ப மேல உயராம கீழே தரையெல்லாம் இழுக்கிற அளவுக்கு தரையில தேய்த்து கொண்டிருக்கிறது. இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில அவங்க இருந்தாங்க அப்படின்னா உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய வயிற்றிலே காயம்பட்ட பகுதியில கைகளை வைத்து பார்த்த பொழுது குடல் எல்லாம் வெளியில பிதுங்கி கொண்டு வருகிற அந்த நிலையை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வயிற்று வழியா இது வெளியே வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது ஒரு சஹாபி அவரை சந்திக்க வருகிறார். அப்ப வரும் பொழுது அவர் முதலாவது எதை பார்க்கிறார் அப்படின்னா அவருடைய கரண்டைக்காலினுடைய ஆடை கீழே இழுத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறார். அப்ப அந்த மரண நேரத்திலே தான் இறந்து போகக்கூடிய அந்த கடைசி நேரத்துல கூட சொல்றாங்க, நீங்கள் உங்கள் கரண்டைக்காலினுடைய ஆடையை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி. இதுல இருந்து நம்ம எதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதான சஹாபிகள் எப்படி இருந்தாங்கன்னா தாங்கள் உயிர் போகிற அந்த நிலையில் கூட, தாங்கள் மரணத்தை அடையக்கூடிய அந்த நிலையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும், அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிறதுல அதிக கவனமாக இருந்தார்கள். அதே போல அவங்க அந்த காயப்பட்ட நிலையிலேயே அவர்கள் தொழுகைக்கான நேரத்தை குறித்து கேட்கிறாங்க. தொழுகைக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒருவர் சொல்லுகிறார், அமீருல் முக்மீன், உங்களுடைய உடல்நிலை ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது, இந்த நேரத்தில் நீங்க தொழுகை குறித்து கேட்குறீங்களேன்னு சொல்லும் பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல சொல்றாங்க, தொழுகையை நான் விட்டு விடுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா
வயிற்றிலே பல குத்துகள் குத்தப்பட்டு குடலெல்லாம் சரிந்து போயிருச்சு. இப்போ வயிறு கிழிக்கப்பட்டு உள்ள இருக்கிற குடலெல்லாம் வெளியே வந்து படுக்கையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில சொல்றாங்க, நான் தொழுகையை விடுவதற்கு இது ஒரு காரணமா இருந்திடக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த தொழுகைக்கு அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் சிந்திக்கணும் அந்த காரியத்தை குறித்து. தொழுகையை விடுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ, இஸ்லாத்துல தொழுகையை விடுவதற்கு எதுவுமே காரணம் இல்லை. ஒருவர் தொழுகையை விட்டு விடுவாரானால் அவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம், தொழுகை என்னென்ன காரணத்துக்காக எல்லாம் விட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வக்த நம்ம தொழுகல, அதுக்கு ஏன் தொழுகலைன்னு கேட்டா நம்ம என்ன காரணம் சொல்லுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம சொல்லுகிற காரணத்துக்கு முன்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த நிலை சமமாகுமா? அவர் அப்படிப்பட்ட நிலையிலே தொழுகை விடமாட்டேன்னு சொல்லி தண்ணியை கொண்டு வந்து உழு செய்ய வைத்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் அதற்கு ஏற்புடையதா இருக்குமா? அதை அல்லாஹ் பொருந்தி கொள்வானா? அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்பதை நாம் சிந்தித்து நாம் தொழுகையினுடைய காரியங்களிலே அதிகம் கவனம் செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஜகாத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஜகாத் கொடுக்கணும் என்பது நமக்கு தெரியும். அதுக்கு குர்ஆன்ல கட்டளையாய் நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்கிற வசனம் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி கொடுக்க வேண்டும், அதை எந்த அளவுல நம்ம கொடுக்கணும், அதை யார் யாருக்கு கொடுக்கணும் வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஹதீஸ்ல தான் நமக்கு அது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் இல்லாம நம்ம இந்த ஜகாத்தை முழுமையை நிறைவேற்ற முடியாது. அது எப்படி ஆயிரும் அப்படின்னா, ஒருவர் அதிகமாக கொடுப்பார், ஒருவர் குறைவாக கொடுப்பார், ஒருவர் உள்ளவருக்கே கொடுப்பார், ஒருத்தர் இல்லாதவருக்கு கொடுப்பார். இதுல பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரையறையை கொடுத்தார்கள். இந்த வரையறை அல்லாஹ்வின் மூலமா ஏற்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய சுயமாக நானா சிந்திச்சு உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லல, அல்லாஹ்வினிடத்திலிருந்து எனக்கு வருகிற வகையே அன்றி நான் வேற எதையும் உங்களுக்கு அறிவிக்கலைன்னு சொன்னாங்க. அது குர்ஆனில் இருக்கிறதான வசனங்கள் மட்டுமல்ல, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியமே அல்லாஹ் அனுமதித்ததை மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் நம்முடைய ஜகாத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக நம்ம ஹஜ் செய்கிறோம். நம்ம ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் இந்த ஹஜ்ஜில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம எப்படி காரியங்களை அமல்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு ஹதீஸ் தான் நமக்கு உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நோன்பு நோக்கிற காரியத்தில் கூட நம்ம நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையாக ஹதீஸ்ல நமக்கு குர்ஆன்ல பதிவாயிருக்கிறது. நம்ம நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை. ஆனால் அந்த நோன்பை நாம் எப்படி நோக்க வேண்டும், நம்ம எந்த நேரத்தில் சகர் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் இஃப்தார் செய்ய வேண்டும், எப்பொழுது நம் நோம்பினுடைய நியத்தை வைக்க வேண்டும், எப்பொழுது நாம் நோன்பு துறக்க வேண்டும் என்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு ஹதீஸ் தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே குர்ஆனும் ஹதீஸும் இல்லாமல் நம்முடைய மார்க்கம் முழுமையானது கிடையாது. இரண்டுமே இருந்தாதான் நம் முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதிலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த சுன்னாவினுடைய காரியங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பின்னர் வருகிற சந்ததியினர், அதாவது எனக்கு பின்னாடி வருகிற இந்த சமூகத்தார், இந்த உம்மத் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பாங்கன்னா, என்னுடைய சுன்னாவை பின்பற்றுகிறதிலே அவர்கள் ஒரு எரிகிற நெருப்பை தன்னுடைய கையில பிடித்து கொண்டிருக்கிறதை போல இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய காலகட்டத்திலே சுன்னாவை பின்பற்ற வேண்டியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது எப்படி இருக்கிறதுனா, ஒரு எரிகிற நெருப்பை கையில பிடித்து கொண்டிருக்கிறது போலதான் இருக்கிறது. காரணம் என்று சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிறதான பலவிதமான மார்க்கத்திலே புதிதாய் நுழைந்ததான அனாச்சாரங்கள், புதிதாய் இருக்கிற காரியங்களின் நடுவிலே நாம் ஒரு எரிகிற நெருப்பை போலதான் சுன்னாவை பின்பற்ற முடியும். ஒவ்வொரு சிறிய சிறிய சுன்னாவை பின்பற்றுகிறதுக்கும் நமக்கு அதிகமான பெரிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால், நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை வலது கையால தான் செய்யணும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுப்பதா இருக்கட்டும், அதை நம்ம வலது கையால தான் செய்ய வேண்டும்.
நம்ம ஒரு காரியத்தை துவங்குகிறதா இருந்தாலும் அதையும் வலதுபுறத்திலிருந்து தான் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் நாம் அதை சிந்திக்கணும். நம்ம இதை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த முறைப்படி தான் செய்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் சாப்பிடும் பொழுதும் தண்ணீர் குடிக்கும் பொழுதும் நம்ம எதை சாப்பிட்டாலும் எதை குடித்தாலும் வலது கையை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாய் சொல்லி இருக்கிறாங்க. நாம் இடது கையினாலே சாப்பிடுவதோ இடது கையினாலே தண்ணீர் குடிப்பதோ நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. நம்ம ஒரு ட்ரெஸ் போடுற ஒரு ஆடையை அணிகிறோம் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வலது பக்கம் தான் நம்முடைய ஆடையை அணிய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஒரு செருப்பை போடுறோம், சாதாரணமான ஒரு செருப்பு தான், அதை போட்டால் கூட நம்முடைய வலது காலை முதலாவது அணிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அடிப்படையான ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற சின்ன சின்ன காரியங்களில் கூட இதில் ஒரு சுன்னாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது வலது கரத்தினால கொடுக்கிறது, ரைட் ஹேண்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் பரக்கத் இருக்கிறது. ஏனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நன்மைகள் வர வேண்டும், நம்முடைய நன்மையினுடைய தட்டு கனத்தினாலே அதிக கனமுடையதாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த ஒரு சின்ன விஷயம் தான் மிஸ்வாக் செய்தல். மிஸ்வாக் என்று சொன்னால் பல் விளக்குதல். இது பல் விளக்குறது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய உயிர் பிரிகிற அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு சஹாபி நிற்கிறார். அவருடைய கையிலே புதிதாக இருக்கிற ஒரு மிஸ்வாக் அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவர்கள் சைகை செய்கிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அதை வாங்கி தன்னுடைய வாயினாலே அதை மென்மையாக்கி ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் அதை வச்சாங்க. அதனாலே மிஸ்வாக் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னா, ரசூலுல்லாஹ் மரணம் அடைய போகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு குறித்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாதி. அவர்கள் மரணம் அடைவதற்கு முன்பதாகவே அவர்கள் சொர்க்கவாதி, அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பது நிச்சயமாகிவிட்டது. அப்போ கடைசி நேரத்தில் நம்ம இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் அந்த கடைசி நேரத்திலும் ஒரு சுன்னாவை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அதில் அதிக கவனம் செலுத்தினார்கள் அவர்கள். மூன்றாவதாக ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சிறிய புன்னகை செய்ய வேண்டும். ஒருத்தர் பார்க்கும் பொழுது சந்தோஷத்தோட நம்ம சிரிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு சுன்னா. நம்ம ஒருத்தருக்கு சலாம் சொல்றோம், அந்த சலாம் சொல்லிட்டு அந்த சலாமோடு சேர்த்து அவரை பார்த்து நம்ம சிரிக்கணும், சந்தோஷப்படணும். இதை சுன்னாவாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம ஒருத்தரை பார்த்து கொள்ளும் பொழுது நம் சலாம் சொல்லுகிறோம், அவருக்காக நம்ம துவா செய்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி துவா செய்கிறோம். பிறகு அவரை பார்த்து நம்ம சந்தோஷமா ஒரு புன்முறுவல், ஒரு புன்னகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை நம்ம அதிகமா ஒவ்வொருவரிடத்திலும் செய்யணும். சலாமை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்க, இந்த சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்லி ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனை நம்ம புன்னகையோடு பார்த்தோமானால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதகாவினுடைய கணக்கிலே அதை நன்மையாக எழுதுகிறான் என்று சொல்லி ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம வழியில வரும் பொழுது ஒரு இடரல் தரக்கூடிய ஒரு பொருள், அன்றைய காலகட்டத்தில் கல்லுகள் இருக்கலாம், முள் இருக்கலாம். இந்த கல்லை ஒருத்தர் எடுத்து போட்டாரு, ஒரு முள்ளை எடுத்து போட்டார் அப்படின்னா அதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னா, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதகாவினுடைய கணக்கிலே நன்மையாக எழுதுகிறான். சாப்பிடுகிற முறையில கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்படிதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம குடும்பமாக இருக்கும் பொழுது நம்ம அனைவரும் ஒன்றாக அமர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டினுடைய தட்டை அதில் இருக்கிற எந்த பொருளையும் நம்ம வீணாக்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, நம்முடைய தட்டை வலித்து உண்ணுங்கள், உங்களுடைய விரல்களை சூப்புங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த சுன்னா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஒரு அவமானமாய் மாறிவிட்டது. ஏன்னா இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த விஷயம் இன்றைக்கு பின்பற்றுவதற்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கோ போயிட்டோம்னா அங்கே தட்டை வலிச்சு சாப்பிட்றதா, அங்கே கையை சூப்பிடுறதா, அது நமக்கு அவமானமாக தெரிகிறது.
நம்முடைய உயிரிலும் மேலான முகமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இது சில நேரங்களிலே அவமானமாகவும் கேவலமாகவும் தெரிகிறது. சிலர் நாம் அதை செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை கேவலமாக நினைக்கிறார்கள். சில நேரங்களில் சில முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்படி எதுவும் சொல்லலையே, நீங்க உங்க வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு உங்க தட்டை வலிச்சு சாப்பிடுங்க, உங்க வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு விரல்களை சூப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கல. நீங்கள் சாப்பிட வேண்டிய முறை இதுதான் என்று சொல்லி கொடுத்தார்கள். நீங்க உங்களுடைய தட்டில் பரக்கத்து இருக்கிறது, அதன் நடுப்பகுதியிலிருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூடாது, அதன் ஓரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும் சொல்லி இந்த எல்லா காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நாம் இதை மறந்தவர்களாக, இதை அவமானமாக எண்ணி அதை விட்டு விடுகிறோம். இரண்டாவதாக, எதற்காக ஒன்றாய் அமர்ந்து சாப்பிட சொன்னாங்க? குடும்பமாய் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிட சொன்னாங்கன்னா, குடும்பத்தினுடைய உறவுகள் அதிக உறுதியாக மாற வேண்டும், அன்பு அந்த குடும்ப உறவுக்குள்ளாக அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்பமா அமர்ந்து சாப்பிடணும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஒரு கை சாதத்தை, ஒரு சாப்பாடு எடுத்து நீங்க ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அது சதக்கா என்று சொல்லி சொன்னாங்க. அது தர்மம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிக நன்மைக்குரியதாய் மாற்றி இருக்கிறான். கணவனும் மனைவியுமா இருக்கிற வீடுகளிலே மனைவிக்கு உதவி செய்கிறது ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் சமையல் செய்கிற காரியங்களிலே, வீட்டு வேலைகளிலே கணவனாய் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்திருக்கிறார்கள். அதை மற்ற சகாபாக்கள் பார்க்கும் பொழுது அதை சந்தோஷமா நினைச்சாங்க. மனைவிக்கு உதவி செய்கிறது ஒரு சுன்னாவான ஒரு காரியம், மனைவிக்கு உணவை ஊட்டி விடுவது ஒரு சுன்னா, அது தர்மம், அதற்கான சதக்காவுடைய கணக்கிலே அதிக நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான் என்று சொல்லி நமக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்துக்கு நம்ம உழைக்கிறோம், சாப்பாடு போடுறதுக்கான பணத்தை கொடுக்குறோம், இதெல்லாம் செஞ்சுட்டோம், இது நமக்கு நன்மை அப்படின்னா நிச்சயமாய் நன்மை. ஒரு கணவனும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவனாக இருந்து அதை நிர்வகிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆனால் இது அதிக நன்மையாய் எப்பொழுது மாறும் என்று சொன்னால், நம்முடைய மனைவியோ பிள்ளைகளுக்கோ அவர்களோடு ஒன்றாய் அமர்ந்து அவர்களோடு அன்போடு கூட அந்த உணவை பரிமாறி சாப்பிடும் பொழுதுதான் அதில் அதிக நன்மையை அல்லாஹ் நம்முடைய கணக்கில் எழுதுகிறதாக ஹதீஸ்களிலே நமக்கு பதிவாயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சுன்னாவை யார் ஒருவர் உயிர்ப்பிக்கிறாரோ அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவராய் இருப்பார்கள் என்று சொல்லி. சில சுன்னாவான காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிற நிலையிலே யாராகிலும் அந்த சுன்னாவை நான் பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அதிக ஆர்வமுடையவராய் அதை செய்வாரானால் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக மாறிவிடுகிறார். அடுத்ததாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை குறித்து ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அறிவில் முன்னேற்றியவர்களுக்கு நன்றி சொல்லாதவர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லவில்லை என்று சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நமக்கு யார் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்களோ, அது மார்க்க கல்வியோ உலக கல்வியோ, நமக்கு ஒரு அறிவை ஒரு இல்மை யார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது சுன்னா. அவர்களுக்கு மரியாதையும் அவர்களுக்கான அந்த நன்றி உணர்வோடும் கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் தனக்கு அறிவை கற்றுக் கொடுத்து நம்மை அறிவிலை முன்னேற்றினார்களோ அவர்களுக்கு நன்றி அல்லாதவர்களாகவும் அவர்களை அவமதிக்கிறவர்களாகவும் மாறுகிறார்களோ அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு தூரமானவர்கள். அதனாலதான் அதிகமான ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடைய உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள். எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் நமக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள், நமக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், நம்மளுடைய அறிவை அவர்கள் அதிகப்படுத்துகிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லுகிறது. அதே போல சுத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது, சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, அதுவும் ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பதாகவும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிற முறையை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த தூய்மையை நாம் எப்பொழுதும் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு சுன்னா என்ன அப்படின்னா, பிறருக்கு எவ்விதத்திலும் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காமல் இருப்பது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த துன்பத்தையும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவராக இருக்கலாம், அல்லது தன்னோடு கூட பணிபுரிய வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அல்லது தான் பக்கத்தில் இருக்க யாராகிலும் இருக்கட்டும்.
பிறருக்கு நம்ம எவ்விதத்திலும் எந்தவித தொந்தரவையும் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டதை போல ஆச்சரியமான வியக்கக்கூடியதான காரியங்கள் வேற எந்த ஒரு புத்தகத்திலும் எதுலையும் இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நல்ல வசதியா ஒரு 10 மாடி வீடு கட்டிக்கோங்க, 15 மாடி வீடு கட்டி நல்லா இருக்கணும், நீங்க பெரிய வசதியாளர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவாங்க, அவர்கள் குறித்து ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களுடைய பக்கத்து வீட்டிற்கு காற்று வராதபடிக்கு உங்களுடைய சுவரை நீங்கள் உயர்த்தி கட்டக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நம்ம வசதி வாய்ப்போட நல்லா வாழலாம், அது தவறில்லை. ஆனால் நம்முடைய வீட்டினுடைய சுவர் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காத்து வராத மாதிரி நம்ம அடைச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அது நன்மை இல்லை, அது தீமையாய் மாறிவிடுகிறது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் முற்றிலும் தடை செய்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய மார்க்கம் நமக்கானது மட்டுமல்ல, இந்த முழு மனித சமுதாயத்துக்குமானது. நாம் வாழக்கூடியதான இந்த இஸ்லாமிய வாழ்க்கை ஏதோ ஒரு நாள் நம்ம ஒரு ரிலீஜியஸான ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல போயிட்டு நம்முடைய கடமையை நிறைவேற்றி வந்தோம்னு சொல்லி மற்ற இடங்களிலே மற்ற மார்க்கங்களிலே இருக்கிற அந்த சமுதாயத்தை போலல்ல. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம இதை இப்படி தான் செய்யணுங்கிறத நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு சமுதாயத்தில், அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வைத்திருக்கிறதுக்காக நம்ம அதிகமாய் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொரு சுன்னாவையும் நாம் பின்பற்றி நடப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கான நன்மைகளை நமக்கு இம்மையிலும் நாளை மறுமையிலுமாக அல்லாஹ் பன்மடங்காக நம்ம திருப்பி கொடுப்பானாக. வாகிரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அடுத்ததாக சுன்னாவினுடைய ஒரு முக்கிய காரியமாக இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்க, புகாரில பதிவாயிருக்கிற ஒரு ஹதீஸ், நீங்கள் ஒரு பேர்ச்சம்பழத்தினுடைய ஒரு பாதியை தர்மம் செய்தாகிலும் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பேரிச்சம்பழம் தான், அதனுடைய பாதியை நீங்கள் ஒருவருக்கு தர்மமாக சதக்காவாக நீங்கள் கொடுப்பீர்களானால் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இதை குறித்து ஒரு சம்பவம் நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு விபச்சார பெண் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலுமாக பாவம் செய்து பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விபச்சார பெண் ஒரு நாள் தாகத்தினாலே சாக கிடைந்த ஒரு நாய்க்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான். இப்போ அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா, எல்லாம் அவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்தவள், மன்னிக்கவே முடியாத பாவத்தை அவள் செய்திருக்கிறா, அவளுக்கு எப்படி அல்லாஹ் நீ சொர்க்கத்தை கொடுக்க முடியும்னு கேட்டா அல்லாஹ் அந்த இடத்துல சொன்னான், அவள் தன் கண்ணுக்கு முன்னாடி சாக கிடந்த ஒரு நாய்க்கு, நம்ம நாயை நஜீஸ், நமக்கு அதனுடைய எச்ச நஜீஸ், நம்ம நாய் நம்ம மேல படக்கூடாது, இதெல்லாம் இருந்தாலுமே நம் நஜீஸாக கருதுகிற ஒரு நாய் சாக போகிற நிலையிலே அதற்கு தண்ணீர் கொடுத்த ஒரு விபச்சார பெண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுத்திருப்பானால் இந்த சதக்கா, இந்த தர்மம் எவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு உண்டாக்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லும் பொழுதும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று கொடுக்கிறதை குறித்து அல்லாஹ் அதிக இடத்துல சொல்லியிருப்பான். எங்கெல்லாம் குர்ஆனினுடைய வசனங்கள்ல தொழுகையை பற்றி வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஜக்காத்தை குறித்தும் சதக்காவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்கிற காரியத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாதையில கிடக்கிற ஒரு கல்லை அகற்றுவது அது தர்மம், அது சதக்கா, அதற்கான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு ஜன்னாவுல சொர்க்கத்துல ஒரு மரத்தை நடுகிறான் என்று சொல்லி நமக்கு ஹதீஸ்ல பதிவாயிருக்கிற, முஸ்லீம்ல நமக்கு பதிவாயிருக்கிறது. அதே போல மரணம் அடைந்த பின்பு நமக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டுமானால் ஒரு நபர் பாதையில் இருந்த ஒரு முல்லை அகற்றினார், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்துக்கு பிறகு மன்னிப்பு கொடுத்ததாக சஹீஹ் புகாரில ஒரு ஹதீஸ்ல நமக்கு பதிவாயிருக்கிறது. நம் சதக்கா செய்வதனாலே நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்குது என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் மன்னிக்கிறான்.
நமக்கு பாவத்தினாலே சில நேரங்களிலே ஒரு வியாதியோ ஒரு நோயோ ஏற்படுமானால் நாம் ஒரு சிறிய சதக்காவை செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறான். நம்முடைய ஆயுளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீட்டி கொடுக்கிறான். நம்ம செய்கிற சதக்கா நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்துகிறது. நம்முடைய ரிஸ்கை, நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய சதக்கா அதிகப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தர்மம் செய்கிறதுனாலே உங்களுடைய செல்வங்கள் குறைந்து விடாது, மாறாக உங்களிடத்தில் இல்லாததும் அதிகமாகும். நீங்க ஒரு சிறிய தர்மத்தை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பன்மடங்காக திருப்பி கொடுத்து விடுவான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒருவர் பசியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு நம்ம ஒரு வேளை உணவு கொடுக்கிறோம். எதின் அடிப்படையில் கொடுக்கிறோம்னா அவர் பசியா இருப்பாரு, அவர் மீது ஒரு அக்கறை, ஒரு அன்பு, அவர் மீது ஒரு கருணை உள்ளம் கொண்டு நாம் அவருக்கு உதவி செய்வோமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கவனித்து பார்ப்பான். என்னுடைய அடியானாய் இருக்கிற ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு அடிமை, இன்னொரு அடிமை பசியா இருக்கும் பொழுது அவனுக்கு உணவளிப்பானால் இவர்களுக்கெல்லாம் எஜமானனாக எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறதான அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருப்பானா, நம்முடைய வாழ்நாள்ல ஒரு நாளும் நம் பசியா இராதபடிக்கு நமக்கு முழுமையான வாழ்வாதாரத்தை கொடுப்பான். எவர் ஒருவர் ஒரு முஸ்லிம்னுடைய ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்குவாரோ அவர் முழு சமுதாயத்துக்கும் நன்மையை செய்தவரை போல் ஆகிவிடுவார் என்று சொல்லி ஹதீஸ்கள்ல நமக்கு பதிவாயிருக்கிறது. அடுத்ததாக நம்ம சதக்கா செய்யும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது வைத்திருக்கிற கோபத்தை அவன் தனித்துக் கொள்கிறான். அல்லாஹ் நம்ம மீது ஏதோ கோபமா இருக்கிறான் அப்படின்னா நம்ம ஒரு சதக்கா செய்கிறோம், ஒருவருக்கு தர்மம் செய்கிறோம், உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கோபம் தணிந்து விடுகிறது. மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான நன்மையை கொடுக்கிறான். நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்பதாக நாளைக்கு மறுமையில நிற்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சுன்னாவை பின்பற்றினவர்களாகவும் அதிகமாக சதக்கா செய்தவர்களாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் இறையச்சத்துடன் நிறைவேற்றியவர்களாகவும் நிறுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஸ்கூல்ல ஒரு இந்த மாதம் ஃபுல்லாவே சேரிட்டி டிரைவ் என்கிறதான ஒரு ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். இன்ஷா அல்லாஹ் அதுல நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக சதக்கா செய்வதற்கு உற்சாகப்படுத்தும். இப்போ அதிகமாக சதக்கா செய்யும் பொழுது நம்ம சதக்கா பெரியவர்கள் சதக்கா செய்து பழகி இருப்போம். நம்ம சின்ன சின்ன பிள்ளைகளுடைய கைகளினாலே இந்த ஸ்கூல் ஈவெண்ட்ல மட்டும் இல்ல, வெளியில கூட நீங்க ஒரு சதக்கா செய்கிறதா இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில கொடுத்து அந்த சதக்காவை கொடுக்க வைக்கும். அந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்க வேண்டும். பிள்ளைகள் கொடுத்து பழகணும், அதிகமா ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிற அந்த ஒரு எண்ணத்திலேயே வளரணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த எண்ணத்திலேயே தன்னுடைய தானும் அப்படி இருந்தாங்க, தன்னுடைய சகாபாக்களையும் அப்படி கொண்டு வந்தார்கள். ஆகவே பெற்றோர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளினாலே அதிக சதக்கா செய்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும். நம்ம ஸ்கூல்லேயும் பிள்ளைகளை அதிகமாக சதக்கா செய்கிற அந்த ஒரு காரியத்தில் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தில் சில ஈவெண்ட் இருக்கிறது. வருகிற 21ஆம் தேதியிலே நம்ம ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதே போல் 29ஆம் தேதியிலையும் அதில் ஒரு ஈவெண்ட்டும் நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த 2 ஈவெண்ட்லையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ள செய்து அந்த சேரிட்டி டிரைவில் நீங்கள் கொடுக்கறதான சதக்கா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நாளைக்கு மறுமையிலும் அது அதிக நன்மையாக அமையும். ஆகவே இதில் கவனத்தில் கொண்டு நம் அனைவரும் செயல்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கான நன்மைகளை நமக்கு அதிகமாக இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள்வானாக. எப்படியாக இந்த ஜும்மாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டினாலோ அதே போல நாளைக்கு ஜன்னத்துல் பிரதோஸிலும் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி வைப்பானாக. வாகிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.